நான் 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருந்தா கொடுங்கண்ணா. ஏமா என்னைய பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதாம்மா? இது கள்ள நோட்டு. கிளம்புமா. வந்துட்டேன் காலங்காத்தாலே. மாப்பிள அவ்வளோதான் மாப்பிள, ஏடிஎம் போய் பணம் எடுத்தோன்னே கிளம்புறது தான். இந்த காசு இப்போ என்ன பண்ணுறது? பேசாம என்கிட்ட கொடுத்து மாற்றிடலாம். அண்ணா ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. 500 ரூபாய் தரேன், ஜிபேல மாத்தி வரீங்களா? கொஞ்சம் எமர்ஜென்சி. கொடுங்க மேடம், நானும் ஏடிஎம் போலாம் தான் இருந்தேன். நம்பர் சொல்லுங்க. நான் நம்பர் வேண்டாம், QR பண்ணிடுறீங்களா? காமிங்க. போட்டேன் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. 2 துண்டு கொடுங்கண்ணே. அம்பே இது கள்ள நோட்டு இருந்தா அப்படி என்னண்ணே சொல்ற? நம்ம நம்பர் கொடுக்காதப்பே நினைச்சேன்டா, கள்ள நோட்டை கொடுத்துட்டு போயிட்டா. ப்ரோ ஹெல்ப் ப்ரோ. நான் பக்கத்து கிடையாது வேலை பார்க்குறேன். 500 ரூபாய்க்கு சேஞ்ச் மட்டும் தரீங்களா? வாங்கிக்கலாம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. சொல்றா. அமௌண்ட் இருந்தா போட்டு விட்றா. அமௌண்ட் கையில தான்டா இருக்கு, அக்கௌண்ட்ல இல்லையே. அர்ஜென்ட்டா கொஞ்சம் போட்டு விட்றா. இருடா யார்ட்டையாவது கேட்டு பார்க்குறேன். சிஸ்டர் அக்கௌண்ட்ல ஒரு 500 வச்சிருக்கீங்க. இருக்குண்ணா. ஏண்ணா? அர்ஜென்ட்டா தேவைப்படுது, ஜிபே பண்றீங்களா? ஓகேண்ணா, பண்ணிட்டேன். ஓகே தேங்க்யூ. நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இருக்கேண்ணா. என்ன பேப்பர் மாதிரி இருக்கு? அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ? லோன் அமௌண்ட் எப்படி கொடுக்கறது? அண்ணா சொல்லுமா, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா? இல்லண்ணா. இல்லையா? இன்னைக்கு லோன் டேட் மறந்துட்டியா? லோன் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன கூட குறைய இருந்தாலும் பரவாயில்ல கொடு. இல்லண்ணா, அமௌண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்த 500 நோட்டு மட்டும் கள்ள நோட்டுண்ணா. ஜிபே பண்ண சொல்லி கொடுத்தாரு. திரும்பி பார்க்கும்போது அவர் இல்லண்ணா. சரி பரவாயில்ல கொடுமா, பரவாயில்ல கொடுமா. அண்ணா அந்த நோட்டு என்னண்ணா பண்ணுவீங்க? யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. கரெக்டு தான், யாரும் வாங்க மாட்டாங்க. நான் ஏன் வாங்கினேன்? நீ உண்மையை சொல்லணும், நான் வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய பேர் கள்ள நோட்டு கொடுத்து ஏமாத்திடுறாங்க பாப்பா. அதை அவங்க என்ன பண்ணுறது, இன்னொருத்தவங்கள்ட்ட தள்ளி விட்டுறாங்க. அவங்களும் அதே தானே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்கிறனால தான் நமக்குள்ள ஏமாத்துற குணமே வருது. ஏமாறவங்க இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க.